இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 26/3/2024 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:18. லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி பிரதமை மாலை 3:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் 1:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு லேசான நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அமைதியாக கடந்து செல்வதும் நல்லதுங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாகவும் இருப்பீங்க. இன்று பொறுமையாகவும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் சராசரியாகவும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களோட இருக்கிறதுனால பணியை முடிப்பது என்பது சிரமமாக இருக்காது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களை புரிந்து நடந்தும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கடன் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு என்ற சமமாகவும் இருக்குங்க. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. நேற்று வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பிற்கு உரிய நல்ல தகவல்களும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். அறிமுகம் இல்லாதவர்களிடத்துல உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அதிகமாக பேசவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை வீடுகள்ல முதலீடுகளும் செய்வீங்க. பணியாளர்கள் உழைப்பிற்கு ஏற்ப நல்ல ஒரு ஊதியத்தையும் பெற்று விடுவாங்க. குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. கிடைக்குமா கிடைக்காதா என்று இருந்து வந்த பணமும் கைக்கும் வந்து சேருங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய ஆர்டர்களையும் பெற்று விடுவீங்க. நெருக்கடிகளையும் தாண்டி வியாபாரத்தை நல்லபடியாக முடித்தும் காட்டுவீங்க. மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவாங்க. இதனால சிரமம் என்று எதுவும் இருக்காது. தொழில் மற்றும் வேலையில கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். வீட்டு வேலைகளை முடிப்பது சிரமம் என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் கைவிட்டு விடுவதும் நல்லதுங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மனதளவுல புதிய பாதைகளும் தென்படுங்க. வெளிவட்டாரத்தின மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்குவதில் பொறுமையாகவும் இருங்க. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று சற்று செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகளை நீக்கிக் கொள்வதும் நல்லதுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சொற்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகளும் குறையும். மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று வேலைகளை முடிப்பதில் உறுதியாகவும் இருப்பீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் பரபரப்பாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். அவர்களிடத்துல இன்று ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். குழப்பத்துடன் இருந்து வந்த விஷயங்களுக்கு உங்கள் துணையினால நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த ஒரு செயலை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நட்புகளிடத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிட்டு நீங்கள் பஞ்சாயத்து செய்யவும் வேண்டாம். இது தேவையற்ற கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்தும் விடும். எதிலும் பொறுமையாக இருந்து என்று சாதிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களினால சில மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பொறுமையாகவும் இருங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். புத்திசாலித்தனமாக தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த வில்லங்கங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். காதலியிடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இன்முகத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பானதாகவும் இருக்குங்க. வேலையில அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் இருந்தாலே போதும். வேலைகள் கூடுதலாகவும் இருக்குங்க. மாலையில உறவினர்களின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இன்று உங்கள் மனைவியுடன் எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஆர்வமின்மை போன்ற சூழலும் உண்டாகலாம். குழந்தைகளிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதளவுல ஒரு விதமான பதட்டமும் ஏற்படலாம். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தலாங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் உண்டாகலாம். இன்று உங்களுக்கு மன அமைதியான நாளாகவும் அமையும். பணியிட சூழல்கள் அமைதியாகவும் செல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. கடினமான வேலைகளுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. உங்களுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த விவாதமான போக்கும் மாறும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே அது நீங்கள் எதிர்பார்த்த செலவுகளாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. பிரார்த்தனை போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவினால முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார வரவு திருப்திகரமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பின்பு மனதில் நினைத்த ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கல்லூரிக்கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடும் களை கட்டும். விருந்து மற்றும் விசேஷ வைபவங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் ஏற்படுத்தும். வேலை வியாபாரத்துல அதிக எதிர்பார்ப்புகளும் இருக்குங்க. சில ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளையும் கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. புதிய முதலீடுகளுக்காக பணத்தை சேர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய குடும்பத்துல ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள் மற்றும் நடத்தையில நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமையை கையாள்வதும் நல்லது. அதிகாரிகளிடத்துல நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். போட்டி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்குங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு புகழும் மரியாதையும் வந்து சேரும். இதனால் பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட காணப்படுங்க. இன்று வளர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று வேலைகள்ல வெற்றியும் காண்பீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணியின் மூலம் ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக உயர்வுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுக்கு இன்று உதாரணமாகவும் இருப்பீங்க. இன்று இருவருக்கும் இடையில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை சீராகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மிகுந்த ஆற்றலுடன் வேலைகள் செய்வீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க.
இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சங்கடங்களும் நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நீங்கள் நினைத்ததை அடைந்தும் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக என்று பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தருவதாகவும் இருக்கும். விளையாட்டாக மட்டும் பேசி விதண்டாவாதமாக மாறிவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியிடத்துல நற்பெயரும் உண்டாகும். அவர்களிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை பெறவும் செய்வீங்க. சிலருக்கு சிறிய அளவுல முதலீடுகள் செய்து தொழிலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரம் தன்னிறைவாகவும் இருக்குங்க. நிறைவான லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய அதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் அவர்களுடைய கவனத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுக்களை பெறவும் செய்வீங்க. மன வருத்தங்களும் நீங்கும். கூட்டாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதி விஷயங்கள்ல ஏற்பட்டு இருந்த நஷ்டங்கள் எல்லாவற்றையுமே சரி செய்து விடுவீங்க. விரக்தியான போக்குல இருந்து நல்ல ஒரு திருப்தியான போக்கும் காணப்படும். உங்களுடைய தவறான நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. செயல்களிலும் மாறுதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய தூண்டுதல்களின் பேரில் எந்தவிதமான முக்கியமான முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். அரசு வழியில அனுகூலமும் உண்டாகும். இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். மனதளவுல புது தெளிவும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் கூடி வரும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாளை ஒரு மன நிறைவான நாளாக கழிக்கவும் செய்வீங்க. இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஈடேறி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. அமைதியான அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சாதகமான போக்கும் இருக்குங்க. தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல என்ற மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் மாறும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. சிலருக்கு முக்கியமான செலவுகளுக்கான பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று அலைச்சல்களும் இருக்கலாங்க. அதற்கு ஏற்ப உடலும் சோர்வாகவும் இருக்குங்க. மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார்களே என்ற ஆதங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். இன்று உறவினர்களினால ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு என்று அதிகமாக நீங்க அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நல்லபடியாகவும் முடியுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதள தன்னம்பிக்கையும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்குங்க.
அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆர்டர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. கடன் வாங்கியாவது குடும்ப தேவைகளை நிறைவேற்றியும் காட்டுவீங்க. பணியாளர்களுக்கு தர வேண்டிய சம்பள பாக்கிகளை தந்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப செலவுகளை சரி செய்தும் விடுவீங்க. கடன் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. தகுந்த சாட்சிகளை வைத்து தருவதும் நல்லது. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு வேளையிலும் அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். வியாபாரம் தொழில் தொடர்பாக உங்களுடைய பணத்தை செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தாமதத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். குடும்பத்திற்காக என்று ஏதாவது பிடித்தமான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. புதியதாக ஏதாவது கற்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். அதற்கான ஆர்வமும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். புதியவற்றை கற்க வேண்டும் என்ற ஆசைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிக்கலான விஷயங்களை கூட உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக தெளிவாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலைகள்ல சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். பணிகள் அதிகமாக இருந்தாலுமே இதனை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். வீட்டுல சகஜமான உரையாடல்களும் இருக்கும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சேமித்து வைத்திருந்த பணம் இப்பொழுது உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வழக்கமான வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பதட்டங்களும் நீங்கும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லதுங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பது திருப்தியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் இன்று சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆன்மீக சுற்றுலாக்களாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்ததை விட வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எலக்ட்ரீஷியன் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். புதியதாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் ஏற்படுத்தும். மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் திறம்பட சமாளித்தும் விடுவீங்க. நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. இன்று நீங்கள் எடுக்க முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்புகளும் உண்டாகும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றத்திற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவும் செய்வீங்க.
உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களினால திருப்தியும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் தலையிட விடவும் வேண்டாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியும் உண்டாகும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும், தெளிவும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முயற்சிகளுக்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தைரியமும் உற்சாகமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகளை தரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளினால பாராட்டவும் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளுக்காக பணத்தை தயார் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று மாலையில நண்பர்களிடத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சிக்கலான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வேகத்துடனும் விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மனை இடங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேடல்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். மாணவர்களுடைய கல்வித்திறனும் பளிச்சிடும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்றே அதிகமானாலும் பாராட்டுக்களை பெறும் அளவிற்கு கூடுதலான உழைப்பை செலுத்தவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உடல்ல தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பெற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபார இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் நெருக்கமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. அவசரப்படவும் வேண்டாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் கைகூடியும் வரும். நிறைவாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பெரிய லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான தேடல்களும் உங்ககிட்ட இருக்குங்க. சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களிடத்துல இருந்து எதிர்பாராத பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான பணிகளை கூட நீங்கள் சவாலாக எடுத்து செய்து முடித்தும் விடுவீங்க. குறித்த நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல உண்டான பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய அறிவுரைகளை பெற்றாலுமே அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லதுங்க. உங்களை சீண்டும் வகையில யாரும் பேசினாலும் அதனை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். யாருக்கும் அதிகப்படியான வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி லோன் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருப்பீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான காரியங்களிலும் விரைந்து வெற்றியும் காண்பீங்க. பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகளும் நீங்கும். வெளிநாடுகள்ல கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. தீய நண்பர்களுடைய அறிவுரைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனை அறிந்து விலகிக் கொள்வதே நல்லது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் அனுசரணையாகவும் உணர்வீங்க. செய்யும் பணிகள்ல திருப்தியும் உண்டாகும். உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான போக்கும் காணப்படும். இன்று வெளியிடங்களுக்கு அனைவரையும் கூட்டி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு சிறிது ஏற்றமும் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உழைப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விட்டு கொடுத்து சென்று வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்குங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இதற்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல தகவல்களும் வந்து சேரும். நேர்முக தேர்வுக்காக அழைப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய முக்கிய தகவல்களும் வந்து சேரும். தேவையற்ற டென்ஷன்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. அரசு துறை பணியாளர்கள் அலட்சியமாக மட்டும் நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அதிகமான உழைப்பினால நல்ல ஒரு விருத்தியையும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். பணம் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். மருந்து, மருத்துவம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று நாளின் பிற்பகுதி நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு நல்லதொரு நாளாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். உடல்ல தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஒரு விதமான சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இந்த மாதிரி சோர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் அதிகரிக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தெய்வீக பாடல்கள் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண் ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்புகளும் தருவாங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் பிரியமானவர்களிடத்தில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்காக முடிந்தளவு நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிறிது பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொற்றுக்களின் காரணமாக ஏற்பட்டு இருந்த தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. செலவுகளும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் யோசித்து செய்வதும் நல்லதுங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மனதில நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நண்பர்களின் மூலம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். ஆனால் பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வேலையின் காரணமாக சில நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே தாண்டி உங்கள் காதலியின் கரத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய சம்மதத்தையும் பெற்றும் விடுவீங்க. உங்கள் தாயாரின் சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். நாளின் பிற்பகுதியில அலைச்சல்களும் இருக்கலாம். தொழில் ரீதியாக இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனமும் தேவை. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கலாம். ஜாமீன் தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ரகசியமான முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களை தேடி ஏதாவது புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரயங்களும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கைகூடியும் வருங்க. இதனை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல குறைந்த நேரத்திலேயே விரைவாக பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல மட்டும் கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற வம்பு வழக்குகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவும் வேண்டாம். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் மட்டுமே இருப்பதே நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கம் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே இன்று பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய நட்புகளினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. தொழில வருமானம் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகைகளை வாங்கியும் தருவீங்க. இல்லத்தரசிகளை மகிழ்விக்கவும் செய்வீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்து வந்த பணம் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரிகை துறை, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு துறை காரியங்கள்ல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிணக்குகளும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க.
பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அரசு வழியில ஆதரவுகளும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கல்வி பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். இன்று பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் குறையும். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. குறைந்த முயற்சியிலேயே உங்களுடைய இலக்குகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிக்கலான பணிகளை கூட எளிதாக கையாண்டு வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய பணிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று வேலைகள் எல்லாவற்றையுமே விரும்பி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் நகைச்சுவையான அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக சிறிது பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நேர்மறையான போக்கின் காரணமாக இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படவும் காண்பீங்க. எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுதாங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு ஓவர் டைம் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு திருப்திகரமான லாபமும் இருக்குங்க. கொடுத்த பாக்கிகள் எல்லாவற்றையுமே வசூல் செய்தும் விடுவீங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சமுதாயத்துல மரியாதையாகவும் இருப்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்களை இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கான சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான வாய்ப்புகளும் மேம்படும். எதிலும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிறைவாகவும் உணர்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.